கவர்மெண்ட் போறது செந்தில் அசிஸ்டன்ட். எதிர்க்க வடிவேல் ஒரு கடை போடுவாரு. செந்தில் வந்து வடிவேலுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். என்ன பண்ணுவாரு, ஒரு இளமையா கயிறு கட்டி கவுண்டமணிக்கு தெரியும், பின்னாடி வெளியே பின்னாடி அப்படியே அனுப்பிச்சுட்டே இருப்பாரு. இதை வச்சு வடிவேல பெரிய கடை போட்டுருவாரு. இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த ஆளுநர் கட்சி செஞ்சிருக்கு. ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களை ஒவ்வொன்றா கொடுத்துட்டு இருக்காங்க. நான் பெருமையா சொன்னோம், திராவிடன் மாடல், டெவலப்மெண்ட் மாடல், $1 trillion எக்கானமின்னு பெருமையா சொல்லிட்டு இருந்த தமிழ்நாட்டை இன்னைக்கு சோஃபா மாடல் ஆக்கிற பெருமை தான் இன்னைக்கு இந்த ஆட்சிக்கு வந்து. வேற எந்த செயல்பாடும் கிடையாது, எதுவுமே கிடையாது. மக்களுக்கு இன்னும் பஞ்ச் டைலாக்ஸும் உங்களுடைய ரீல்ஸும் தேவையில்லை. அவங்களுக்கு தேவை பாதுகாப்பும் உங்களுடைய வாக்குறுதிகளும் ஸ்கீம்ஸும் தான். புது முதலமைச்சருக்கு ஒரு புதுவிதமான ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஃபோபியான்னு சொல்லுவாங்க. யார் எதை பத்தி பேசினாலும் தன்னை பத்தி தான் பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பு. அவரே அதை கற்பனை பண்ணிட்டு என்ன தெரியுமா சொல்றாரு, அவர் கோட்டை சுத்த போடுறாருல, அதை நம்ம கிண்டல் பண்ணிட்டோமா. நம்ம யாரும் அதை பத்தி எந்த விமர்சனமும் செய்யவே இல்லை. அவர் கோட்டை சுட்டு அவர் போட்டுக்கிறாரு. அதுக்கு ஒரு புதுசா ஒரு வழக்கம் கொடுத்திருக்கிறாரு. அவர் கருப்பு கோட்டை போட்டுக்கிறது பெரியாருடைய கொள்கையா. இதை விட ஒரு மோசமான உருட்டை யாராவது ஓட்ட முடியுமா? உங்க ஜோசியரை அபிஷியல் கவர்மெண்ட் அட்வைசரா முயற்சி பண்ணி பல்ப் வாங்கின ஒரு உண்மையான பெரியாரிஸ்ட். நீங்க கோட்டை சூட்டு போடுறதெல்லாம் இங்க பிரச்சனையே கிடையாது. ஆனா எல்லாத்துலயும் நீங்க கோட்டை விட்டுட்டு இருக்கீங்க. அதைத்தான் நாங்க சுட்டி காட்டிட்டு இருக்கோம். இதுல என்னென்ன வாக்குறுதி கொடுத்தீங்க? ஏதாவது காப்பாத்துனீங்களா? முக்கியமா விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் 5 ஏக்கர் வரை வச்சிருக்க விவசாயிகளுடைய பயிர்க்கடனை தள்ளுபடி செய்யுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்களுக்கு பட்ட நாமம் போட்டாச்சு. இன்னைக்கு அவங்க எல்லாம் தெருவில் இறங்கிட்டாங்க, போராட்டம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பொய் வாக்குறுதி கொடுத்தாங்க. 200 யூனிட் வரைக்கும் இலவச மின்சாரம் தருவோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன சொல்றாங்க, 500 யூனிட்டுக்கு மேல மின்சாரம் பயன்படுத்திட்டா 200 யூனிட் ஃப்ரீ கிடையாது அப்படின்னு இன்னொரு நாமத்தையும் போட்டார். அது தவிர இன்னும் பல்வேறு வாக்குறுதிகள் பொய் வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. என்னென்ன தெரியுமா, உரிமை தொகை மாசம் 2500 ரூபாய் ஞாபகப்படுத்திக்கிட்டே தான் இருப்போம். கொடுக்கிற வரைக்கும் விட மாட்டோம். வருஷத்துக்கு 6 சிலிண்டர், தாய்மாமன் சீர், பட்டுப்புடவை, தங்க செயின், இப்படி கண்ணாப்பன வாக்குறுதிகளை அள்ளி வீசிருக்கிறீங்க. மக்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுட்டே இருப்பாங்க. நாங்க தொடர்ந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே தான் இருப்போம். திமுக மேல பழைய போட்டு மக்களை மேனிபுலேட் பண்ணிக்கிறாரு நம்முடைய ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க. இந்த நிகழ்ச்சியின் மூலமா நான் சொல்லிக்க விரும்புறதுன்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டோம். நீங்க தலைவர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டோம். உங்களுக்கு எதிராக குரல் கொடுப்போம். ஆளுங்கட்சிக்கு எதிராக தவறு செஞ்சா குரல் கொடுப்போம். களத்துக்கு வந்து போராடுவோம். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சிஎம் சார் சொன்ன மாதிரி ரீல்ஸ் பார்த்து ஓட்டு போட்ட மக்கள்லாம் இன்னைக்கு தொலைக்காட்சிகள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, செய்தித்தாள்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அசம்பிளி எல்லாம் பார்த்துட்டாங்க, அசம்பிளியில் நம்ம எவ்வளவு ஓட விட்டோம் பார்த்து ரசிச்சுட்டாங்க. இப்ப சட்டமன்ற நிகழ்வுகள் எல்லாம் தொடர்ந்து கவனிப்பாங்க. இந்த மாற்றமும் அவேர்னஸ் தான் உங்க வீழ்ச்சிக்கான தொடக்கம். எல்லாத்துக்கும் திமுக மேல பழி போட்டு தப்பிச்சா நினைக்கிற உங்களுடைய கனவு இன்னைக்கு ஒரு நாள் பழிச்சிருக்கலாம், என்னைக்கும் பழிக்காது. தமிழ்நாட்டு மக்கள் விரைவில் உங்களுடைய முகத்தடைய கிழிப்பாங்க. உங்களுடைய உண்மையான முகத்தை அவங்க பார்ப்பாங்க. இந்த கவர்ச்சி அரசியலுக்கு நிச்சயம் ஒரு முடிவில் எழுதுவாங்க. சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் தொடர்பாக நம்முடைய தலைவர் அவர்கள் ஒரு குழுவை அமைச்சிருக்கிறார். தமிழ்நாடு முழுக்க அவங்க பயணம் பண்ணி நம்முடைய வேட்பாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள்லாம் சந்திச்சு ஒவ்வொரு தொகுதியிலும் ஏன் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம், ஏன் வெற்றி வாய்ப்பை பெற்றிருக்கிறோம் அப்படின்னு கராய்வு செஞ்சு நம்முடைய தலைவர்கிட்ட நிச்சயம் அவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லுவாங்க. அந்த கருத்துக்களுடைய அடிப்படையில் கழகத்துடைய நலன் கருதி நிச்சயம் நம்முடைய தலைவர் நல்ல முடிவை எடுப்பார். வரும் காலங்களில் கழகம் வெற்றிகளை குவிக்க நாம் அத்தனை பேரும்
ஒற்றுமையோடு ஒன்றாக இருந்து இன்னைக்கு சேப்பாங்க திருவள்ளிக்கு தொழில் எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் எந்த நிலைமையா வெற்றி பெறுவோம்னு நிரூபிச்சு காட்டுகிறோம். அடுத்த முறை இதை விட பல மடங்கு பெரிய வெற்றியை நாம பெற்று ஆகிறோம், நிச்சயம் பெறுவோம். அதன் வருகிற நாட்களில் சென்ற 5 வருடம் எப்படி களப்பணி ஆக்கணுமோ அதே போல நானும் உங்களோடு சேர்ந்து களப்பணி ஆக்குவதற்கு தயாராக இருக்கிறேன். மீண்டும் நம்முடைய கலைஞர் ஆட்சி, நம்முடைய தலைவர் தலைமையில மீண்டும் நம்முடைய தலைவர் அவர்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மீண்டும் நான் அப்படின்னு அவர் மீண்டும் வளர்ந்து இருக்கின்றனால் தோட்டத்தில் கிடையாது, அதை செஞ்சு காட்டுவோம் அப்படின்னு கூடிக்கொண்டு எனக்கு இந்த மிகப்பெரிய வெற்றியை தேடித்தந்த சேப்பாளர் திருவள்ளிக்கேணி தொகுதி மக்கள், மக்கள் நிர்வாகிகள், கழக நிர்வாகிகள், வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், இந்த அருமை சகோதரிகள் தேவை இருக்கும். மீண்டும் நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி வெளிவருகிறது. நன்றி, வணக்கம். 2.91 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.30 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 48 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோயர்ஸ், 33 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோயர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 16 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோயர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.